ஹரே கிருஷ்ணா. உலகம் முழுவதும் ரொம்ப பிரசித்தமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டால் கும்பமேளா. ஸோ இந்த கும்பமேளாவில் உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து கூட பல தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்திலிருந்து பல மாநிலங்கள்லேருந்து மக்கள் போய் கலந்துக்கிறாங்க. அடியனும் வந்து அதில் கலந்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சது. இந்த கும்பமேளா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த கும்பமேளான்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கும்ப அப்படின்னு சொன்னால் நேரடியான ஒரு அர்த்தம் வந்து குடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மேளா அப்படின்னு சொன்னால் திருவிழா, குடத்திருவிழா அப்படின்னு நம்ம ஒரு நேரடியான ஒரு அர்த்தம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக அது அர்த்தம் இல்லை. அதுக்கு சரியான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கும்பம் அப்படின்னு சொன்னால் ஒன்று சேர்தல் இல்லை இணையிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும். மூச்சு பயிற்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் சுவாச காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு பேர், வெளியில் விடுறதுக்கு ஒரு பேர். அதை வந்து ரெண்டையும் நம்ம ஸ்தம்பனம், அதை வந்து ஸ்டாப் உள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சோம்னா அதுக்கு ஒரு பேர். பூரகம், ரேச்சகம், கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பகம்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல உள் சுவாச காற்றையும் வெளி சுவாச காற்றையும் ஒரே இடத்துல நம்ம வந்து கட்டுப்படுத்துறது. ஸோ அது மாதிரி நம்ம தமிழில் கூட வந்து சொல்லுவோம். கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் கூட்டமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கும்பலாக அங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்போம். அப்போ ஆளுங்கள்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடியதை நம்ம கும்பலாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் நமக்கு இருக்குது. அப்படின்னா கும்பம் அப்படின்னு சொன்னால் ஒன்று கூடி இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று கும்பாபிஷேகம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன? குடத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணுறதுனால கும்பாபிஷேகமா? இல்லை, அந்த கும்பத்தில் வந்து பல தேவர்களை வந்து ஒன்று கூடி அதில் ஆவாகனம் செய்ய வைத்து அந்த நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணுறதுனால அது கும்பாபிஷேகம். ஸோ அதனால் கும்ப அப்படின்னு சொன்னால் ஒன்று கூடுதல்னு அர்த்தம். ஸோ இங்கே கும்பமேளா அப்படின்னா என்ன? அதாவது இந்த 3 நதிகள் ஒன்று கூடுறதுனால அதுக்கு சங்கமம்னு சொல்லலாம், கும்பம் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவர்கள், பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமா அது இருக்கிறதுனால அந்த இடத்த கும்ப அப்படின்னு சொல்கிறாங்க. மேளா அப்படின்னா திருவிழா. ஸோ தேவர்களும் அப்புறமா வந்து பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. அந்த சங்கமத்தில் ஸ்நானம் செய்யக்கூடிய அந்த ஒரு புனித சடங்கை ஒரு திருவிழாவாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதனால தான் முதல்ல அது கும்பமேளா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது எதனால் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக வந்து சொல்லப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சாஸ்திர பிரகாரம் ஒவ்வொரு நேரத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒரு முகூர்த்தத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. பர்டிகுலராக ஒரு வாரத்தில் ஒரு நாளுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஒரு மாதத்தில் ஒரு நாளுக்கு முக்கியத்துவம் இருக்குது. வருடத்தில் ஒரு நாளுக்கு முக்கியத்துவம் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய காலக்கணிதத்தில் இந்த நட்சத்திரங்களும் காலமும் சரியாக வந்து சேரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயத்தை நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக அதை நம்ம வந்து கொண்டாடுறது உண்டு. உதாரணத்துக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம வருடம் முழுவதும் கொண்டாடலாமே. கிருஷ்ணர் ஏன் அதை வந்து கிருஷ்ணர் அவதரித்த அந்த ஒரு நாளில் நம்ம பர்டிகுலராக வந்து கொண்டாடுறோம்? ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னால் வருடத்தில் ஒரு முறை அந்த ஜெயந்தி அப்படிங்கிற அந்த ஒரு முகூர்த்தம் வந்து வருடத்தில் ஒரு முறை தான் வருது. அந்த நட்சத்திரமும் அந்த நேரமும் ராசியும் என்ன பண்ணுது? கரெக்டாக அந்த ஒரு முகூர்த்தத்தில் வந்து சேரக்கூடிய அந்த முகூர்த்தத்தை நம்ம வந்து ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணதை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். வேறு எந்த அவதாரத்துக்கும் நம்ம வந்து ஜெயந்தின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த முகூர்த்தம் ஜெயந்தி முகூர்த்தம் இல்லை. ஸோ அது மாதிரி இந்த கும்பமேளா அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி, அதோடைய காலம், இதெல்லாமே வந்து ஒன்று கூடி வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அதை வந்து வருடத்துக்கு ஒரு முறை, இல்லைன்னா 6 வருடத்துக்கு ஒரு முறை, 12 வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி அதை காலக்கணிதத்தில் வந்து கணிச்சு வச்சுருக்கிறாங்க. அதன் பிரகாரம் இது மாதிரி 12 முறை நடந்ததை 144வது வருடம். அதனால் இந்த கும்பமேளா வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக வந்து சொல்லப்படுது. இந்த கும்பமேளாவில் நமக்கு அந்த சங்கமத்தில் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சா மிக மிக அருமை. அந்த மாதிரி ஸ்நானம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காட்டினாலும் அட்லீஸ்ட் நம்ம இங்கே இருந்து என்ன பண்ணலாம்? அந்த 3 நதிகளையும் நம்ம வந்து தியானம் பண்ணலாம். கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லி அந்த நதிகளுடைய, புனித நதிகளுடைய பெயர்களை சொன்னால் கூட நமக்கு வந்துட்டு ஒரு நற்கதி வந்து கிடைக்கும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக போகும். இந்த கும்பமேளா அப்படிங்கிறது
மிக முக்கியமாக 4 இடங்களில் வந்து நடக்குது. ஒன்று வந்து பிரயாகில், அப்புறமா வந்து உஜ்ஜயினியில், அதுக்கப்புறம் வந்து பிருந்தாவனத்தில் வந்து கூட நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கும்பமேளா மிக பிரசித்தமாக வந்து நடக்குது. இந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல ஏன் ஸ்பெசிஃபிக்காக அங்கே வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால், அமிர்தம் அந்த இடங்கள்லாம் வந்து பட்டது. ஸோ அதனால தான் வந்து அந்த அமிர்தம் இந்த பர்டிகுலரான ஒரு முகூர்த்தத்தில் அங்கே வந்து அந்த நதிகளில் அது வந்து விழுந்ததுனால, அதே பர்டிகுலரான அந்த ஒரு முகூர்த்தத்தில் திரும்ப அந்த அமிர்தம் அந்த நதியில் வந்து தோன்றதா வந்து ஐதீகம். ஸோ அப்போ அந்த முகூர்த்தத்தில் அந்த பர்டிகுலரான நாட்களில் நம்ம அந்த நதியில் வந்து குளிக்கும்போது நமக்கு அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிது. அமிர்தத்தில் ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு நன்மை அது நமக்கு கிடைக்கிறதுனால தான் இந்த கும்பமேளா ரொம்பவும் வந்து விமர்சையாக வந்து சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.